இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 2ஆம் தேதி 2026 விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 18ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நாள் சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரம், கலியுக காமதேனு, கல்பவருஷம், மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய ஜென்ம நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒரு பிறந்தார்னு நான் சொல்கிறேன். இன்றைய நாளை வரைக்கும் சதுர்தசி திதி வீட்டில் முன்னோர்களில் நெகட்டிவாக இறந்துருக்காங்கன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் இன்றைய நாள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜப அனுஷ்டானங்களோட மெயின் தர்ப்பணம். ரெண்டாவது, பசுமாட்டுக்கான உணவளிப்பது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கும். உங்களுடைய வம்சம் நல்லாயிருக்கும். இஷ்டத்துக்கு பேச மாட்டாங்க. கடவுள் இல்லை, கடவுளாக எனக்கு சாப்பாடு போடுறான், நானே தான் பெருசானேன், இப்படிலாம் பேசாமல் கொஞ்சம் தர்மத்தை மீறி இருக்காமல் கொஞ்சம் மாதிரி கரெக்டாக இருப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக துலா ராசியில் துலா லக்னம், அதுலேயும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீரில் கொஞ்சோண்டு பசுனை ஊற்றி சாப்பிட்டு போங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனமாக இருக்கணும். ஆண் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். அதாவது என்னென்னா, சனி பார்வை உட்கார்ந்துருக்கு சந்திரனின் மேலே, சுக்கிரனுடைய வீடு. அதனால் வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் தேவையில்லாத தகராறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வாங்கவே முடியாது, ஜவ்வு மாதிரி இழுக்கும். கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எந்த பேச்சிலையுமே கமிட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் கமிட்மெண்ட் வாங்கலாம், மற்றவங்க கிட்டேருந்து வாக்குறுதிகள் வாங்கலாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் தள்ளி தான் போவோம், லேட்டாக தான் ஆகும். கவனம் காக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு மெயினாக அந்த பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே கரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன். நல்லா வண்டி ஓட்டிகிட்டு இருப்போம், திடீர்னு பேக்கை நறுக்குன்னு பிடிச்சோன்னா பின்னாடி இருக்கிறவங்க லைட்டாக டச் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். பொறுமையாக இருந்து பல காரியங்களை முடிக்கக்கூடிய நாள். சனியின் பார்வைங்கிறது பொதுவாக நல்லது கிடையாது. சந்திரனாக இருக்கிறதுனால மனஸ்திதியை கெடுக்கிறது. சந்திரன் எந்த ரூபத்தில் வேலை செய்கிறாருன்னா, மிருகசீரிஷ நட்சத்திரம்னா செவ்வாய் ரூபத்தில் அவர் வேலை செய்கிறார். அதனால் கண்டிப்பாக ஆண்கள் பிரயாணங்களில் கவனமாக இருக்கக்கூடிய நாள். உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். மெயினாக சிலிண்டரு, கேஸ் இந்த மாதிரி விஷயங்களில் பழுதாகக்கூடிய வாய்ப்புகள், இல்லைனா பழுது நீக்கக்கூடிய செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள், ஆடம்பர செலவில் மூழ்கடிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா பெண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா நிலைமை அவங்களுக்கே சரியில்லைங்கும் போது நம்ம இனியும் போய் பெட்ரோல் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது தான் பெட்டர். மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாஸாக இருக்குது. நினச்ச எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடியும். பொருளாதாரத்தில் அபார முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கிறது. மனோ வலிமை அதிகரிக்கிறது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி கோபமே இல்லாமல் முடிக்கிறது தான் நல்லது. உங்களை பார்த்து 4 பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்று தனித்திறமை இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக விரயங்கள் ஏற்படும், சுப விரயங்கள். ஒரு சில பேருக்கு லைட்டாக ஹெல்த்தில் பிரச்சனை, லைட்டாக கண் உபாதைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். உடம்பு ஹீட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒரு சில நாட்கள் அப்படி பண்ணும், கண்ணெல்லாம் ரெட் கலரில் ஆகும். அதை மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும். வேறு என்ன பெரிய ஒரு பாதிப்புகள் கிடையாது. ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது மெயினாக பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய சந்திரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார், பெரிய நண்பரை கொடுக்கிறார். நண்பர்கள் மூலியமாக அன்பு தொல்லைகளை கொடுக்கிறார். நான் உன்னை பார்த்தே ஆகணும், இன்றைக்கி மீட் பண்ணியே ஆகணும்னு ஓவராக டார்ச்சர் பண்ணுறது, அதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிறது தான் நல்லது. எந்த நண்பனாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன்னா கடகத்துக்கு சொல்கிறேன் நான், இன் ஜென்ரல் கிடையாது. கடகத்துக்கு இந்த மாதிரி நாட்களில் நம்ம கொஞ்சம் நண்பர்களை தூரமாக வைப்பது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட்டை கரைக்கிற மாதிரி தண்ட செலவுகள் ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எந்த அளவுக்கு உங்கள் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. யோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கீழ்ப்பச்சை நிறம். சிம்ம ராசியில் இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் மட்டும் கிடையாது, அது கர்மாவிற்கான ஸ்தானமும் தான். சனி பார்வையில் சந்திரன் உட்கார்ந்தா வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். ஒரு சில விஷயங்கள் நம்ம கைமீறி போகலாம்.
எதுவுமே நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஒரு லெவலுக்கு மீறி போகும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மை அதுதான். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுதர்சனரை பிரார்த்தனை பண்ணணும். சுதர்சனரை பிரார்த்தனை பண்ண உங்களுக்கு அந்த கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தகுதி இருக்கும். ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த பலம் இருக்கும். யோகமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்யக்கூடிய திறமை இருக்கும். நம்பிக்கையாக ஒரு காரியத்தை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். தைரியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். பாக்யஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்கார். சனியின் பார்வையில் உட்காந்துருக்கார். மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஹெல்த்தில் வீட்டில் அப்பாவிற்காக வண்டி வாகனங்களில் சிறு சிறு பழுது நீக்கக்கூடிய இந்த மாதிரி செலவுகள்லாம் கொடுக்கும். ஆனால் செலவு வேஸ்ட்டான செலவு, ஆனால் ஆடம்பரமான செலவு. போகும்போது 2 பேர் பம்பர் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணுறது. பம்பரே போடக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்கு. அந்த ரூலை உடைக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது. இதெல்லாம் இன்றைய நாள் சனியின் பார்வைங்கிறது கெட்ட பார்வை. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும். அது குரு வீட்டில் உட்காந்துருந்தாலும் சரி, டைரெக்டாக விழுகிற ஸ்தானம் வந்து கெடுக்குது. தாயாருடைய ஹெல்த்லேயுமே கவனமாக இருக்கணும். இன்றைய நாள் அப்படி வரைக்கும் எந்த விஷயத்தையுமே உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அது தப்பு. அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் பண்ணால் தான் கரெக்ட். நானே சொல்லுவேன், ஒரு சில நாட்களில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் நடக்குங்கன்னு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தோணுதோ அது நடக்காது, நடக்கக்கூடாது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். பெருந்தேவி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகமாக ஆகும், மறதி அதிகமாக ஆகும். பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஆண்களை விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி இன்றைய நாள் கனரகம் சார்ந்தது. இந்த வெயிட்டான பதார்த்தங்கள், சூடான பதார்த்தங்கள், சூடான எக்யூப்மெண்ட் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். எந்த விஷயத்தையுமே வந்து கோவப்படாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், மெயினாக கோவப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. இது ரெண்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். மற்ற எல்லாமே நல்லாயிருக்கும், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு பலத்தோடு இருக்கீங்க. சந்திர பலம் ஃபுல்லாக இருக்குது. அந்த சந்திர பலம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். ஆனால் தாமதமாக நடக்கும், தள்ளி போய் நடக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத கிஃப்ட்டு மற்றவர்கள் மூலியமாக நடக்கும். நிறைய பேருக்கு வரன் அமையும். நிறைய பேருக்கு மெயினாக அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சண்டை வாக்குவாதங்கள் நிவர்த்தி ஆகும். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக யாருக்கெல்லாம் வீட்டில் கண்ணு பாதிகள் இருக்கோ மத்தியானம் 2 மணிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு கன்ஜங்டிவ்ஸ் வரும். கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். மற்றவர்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்டம் கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபமாக எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். இது நடக்காதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்க போகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சொல்லுவீங்க, என்ன சொல்கிறீங்களோ அதுதான் செய்வீங்க. அப்படி தான் அது நடக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சந்திரன் வந்து சாப்பாட்டுக்கு நிறையா செலவழிக்க வைப்பார். நல்லா மசாலா போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே குக் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுவீங்க. அப்போ ஒன்றும் பண்ணாது. வெளியே போய் சாப்பிட்டிங்கன்னா உடனே வயிறு பிரச்சனை வரும். உங்களுக்காக நான் மறுத்துலாம் பேச மாட்டேன். வீட்டில் சமைச்சு சாப்பிடக்கூடிய உணவுகள், சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஒரு ஆபத்தும் கொடுக்கறது கிடையாது. சாமி வந்து சாப்பிடுவாரான்னு இந்த வக்கர புத்திகள் இருக்கிறவங்க கேட்பாங்க. ஆமாம், சாப்பிடுவார், கண்டிப்பாக சாப்பிடுவார். நம்ம நினைக்கிறதெல்லாம் அவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பிராப்தம் இருக்கும்போது நடக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது ஒரு 20 நாள் 21 days நீங்கள் டெய்லியும் சமைக்கிறத சுவாமிக்கு நைவேத்தியம் செய்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க. உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கட் பண்ணி இன்னொரு கேஸ் ஸ்டடி. 21 நாள் நீங்கள் வீட்டில் சமைக்காதீங்க, வெளியே கம்ப்ளீட்டாக சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு. சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து சாப்பிடக்கூடிய அந்த உணவு ஒன்றும் அமிர்தத்துக்கு சமம். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல எண்ணங்கள் வரும், கெட்ட எண்ணங்கள் வராது, எவனையும் கெடுக்கணும்னு சொல்லி நமக்கு தோணாது, மற்றவங்க யாரும் நம்மளை அண்ட கூட மாட்டாங்க. இதெல்லாம் பெரிய ஒரு பொக்கிஷம், பெரியவங்க சொல்ல விஷயம். தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணால் தான் அடுத்த ஜென்ரேஷன் ஓரளவுக்கார் இருக்கும்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக இந்த நாட்களில் உடம்பு லைட்டாக படுத்தும். ஜுரம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உடம்பு ஹீட்டு ஜாஸ்தி ஆகிறது, உடம்புல சமநிலை தவறுவது, உடம்புல வந்து பிபி கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இல்லைன்னா கோபம் அதிகமாக வரும், அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா சந்திரனுங்கிறது மனஸ்திதிலயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதில் சந்திரன் வந்து சனி பார்வையில் உட்காந்துருக்கனால பொதுவாக மனசு வந்து ஒரு மாதிரி ஆர்ப்பரிக்கும். கடல் எப்படி கபால் குபல்னு அப்படியே ஆர்ப்பரிக்கிறதோ, ஹெவி டைட்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி உங்கள் மனசுமே வந்து ஓபல் ஆகும். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பசங்க மேலே அதிகமான துவேஷத்தை காட்டாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பொதுவாகவே உங்கள் மனசு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமநிலையில் வைத்துக்கொள்வது, நல்லா ப்ரீதிங் பண்ணுறது, நல்லா யோகா செய்வது, உங்கள் எண்ணங்களை கரெக்டாக சீராக வைத்துக்கொள்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதை மட்டும் பண்ணுங்க போகிற வேறு எதுவுமே வராது. உங்களுடைய சாட்சாத் உங்கள் குலதெய்வத்தை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, நினச்ச எல்லா காரியங்களும் ஜம்முன்னு நடக்கும். அமோகமான நாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சதுர்ஸ்தானம்ங்கிறது 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல போய் சந்திரன் மிருகசீரிஷோ நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு, சனி பார்வையில் உட்காந்துருக்காரு. வீடு கட்டணும், வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க, வீடு கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணுறவங்க, பிளான் போடுறவங்க, இது எல்லாமே இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும். சொந்த பந்தங்களுடைய அட்வைஸ் தயவுசெய்து கேட்காதீங்க. சனி பார்வையில் இருக்கும்போது கெடுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாட்களில் கும்பத்துக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள், மற்றவங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு தாயாருடன் நல்ல ஒரு நட்புறவு இருக்காது. நம்ம தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும், அவங்க ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்க சொல்லணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நல்ல நிம்மதியான பல விஷயங்கள் நடக்கும். தைரியமாக இருங்க. எங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் கைகூடும். புது முயற்சி எடுத்தது கண்டிப்பாக ஜெயிக்கும். பல விஷயங்கள் தள்ளி போகிற காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும். எல்லா விஷயத்தையுமே மறைமுகமாக செய்து வெற்றி அளிக்கக்கூடிய காலகட்டம். மாற்றம் அப்படிங்கிறது மனசில் தான் இருக்கும். இந்த நாள் வந்து இது ஏன் நடக்கலை, அது ஏன் நடக்கலை, இது எப்போ நடக்கும், அது எப்படி நடக்கும், அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இப்படி விழுந்துச்சுன்னா மாதிரி சம்மந்தமில்லாத எண்ணங்கள் கட 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 கடன்னு மனசில் போட்டு படுத்தின்னு இருக்கும். முருகனை 2 நிமிஷம் மனசார நாங்க பஞ்சாமிர்தம் அபிஷேகம் முருகனுக்கு அப்படியே செய்கிற மாதிரி மனசில் பாவித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் அப்படியே தீரும். நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். தெர் இஸ் an edge அப்படின்னு சொல்லுவோம்ல, உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக இந்த நாள் விருச்சிகத்துக்கு பரவாயில்ல, கடகத்துக்கு பரவாயில்ல, மீனத்துக்கு பரவாயில்ல, மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் தான். எல்லாருக்குமே எல்லா விதத்துலையுமே மன சந்தோஷம், மனசாந்தி எல்லாமே கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், துரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.